Today we are going to discuss about the success in life. To start with, let us say we play different roles in our life. For example, we are an individual. Then we play the role of a student. Then we play a role of a professional. Now, as an individual, what happens? You are a son to some parents. You are some relative to some relatives. Maybe you are a customer at times to some bank manager or a shopkeeper. So this way, as an individual, you are expected to play some roles. And as a student, what happens? You are a classmate to some students, and you are a student to some teachers or professors. Now, the same way as a professional, you are an engineer, you are a programmer, or you are a manager. So this way, you are a professional. Now, let's see how we do in these areas. இப்போ நம்ம இந்த ஏரியால என்ன மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, as an individual, okay, as a son, sometimes you have problem in communicating with your parents, especially boys. You will have problem talking to your father, whereas daughters most of the time have a comfortable relationship with father. Okay, the same way you have problem in talking to your relatives. Relatives-ல யாராவது வீட்டுக்கு வந்தா நீங்க எவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தெரியும். So sometimes you are not comfortable with people coming around. So as an individual you have problem. And when you go to banks, when you go to shops and business places, again you have problem communicating with the individuals there. So as an individual, you have problem in the communication area. Now, as a student also, normally you are expected to communicate with your classmates in a very comfortable manner. You are expected to communicate with your superiors, like your teachers or professors, in a very normal way. But what happens? நிறைய நேரங்களில் நம்ம கவனிக்கிறது என்னன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியா சுப்பீரியர்ஸ்ட, டீச்சர்ஸ்ட, ப்ரொஃபஸர்ஸ்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம யார்கிட்டையும் பேச முடியறது இல்லை. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டோன்ட் கம் அரவுண்ட் அஸ். We start blaming others. ஏன்னா என்கிட்ட பேசல மற்றவங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பெடுக்காம அதை மற்றவர்கள் மேல நான் பிளேம் பண்ண பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க எல்லாம் அப்படிதான், படம் உள்ளவங்ககிட்ட தான் பேசுவாங்க, அழகா இருக்கவங்ககிட்ட தான் பேசுவாங்க, ஃபேரா இருக்கவங்ககிட்ட தான் பேசுவாங்க. இப்படியெல்லாம் திசை திருப்பி, விஷயங்களை திசை திருப்பி நான் பிளேமை மற்றவங்க மேல போட விரும்புறேன். ஆனா சில நேரங்களில் நம்மளை அனலைஸ் பண்ணி பார்த்தா, இந்த ப்ராப்ளம், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், ஏன் ஒரு சிலர்கிட்ட மட்டும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்மள ஃப்ரெண்ட்ஸ் தேடி வர மாட்டேங்கிறாங்க, நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பார்த்தா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது நமக்கு தெரியும். சமீபத்தில் ஒரு சினிமாவில் கூட ஒரு வசனம் நீங்க டயலாக் பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரி பசங்கள் எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்றத நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப விருப்பமான ஒண்ணா, எக்ஸ்பெக்டட் ஒண்ணா இருந்திருக்கும். ஏன்னா இது நம்முடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நம்ம மற்றவங்களை பிளேம் பண்றதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்குது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம முன்னால உட்கார்ந்து ரொம்ப நேரம் இவரை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரமோ ஒரு நாளும் நம்ம முன்னால உட்கார்ந்து நம்மளை பிடிக்கிற வரைக்கும் பார்க்கறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் ஒரு வாரமோ ஒரு மாசமோ நம்மகிட்ட உங்களை பிடிக்கிற வரைக்கும் நான் பாக்குறேன் அப்படின்னு உட்கார்ந்து பார்க்க முடியுமா? முடியாது. சோ அது ஒரு பிராக்டிக்கல் இல்லாத ஒரு விஷயம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நம்மளை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம பேசின உடனே மற்றவங்களுக்கு பிடிக்கணும். அது மாதிரி நம்ம பர்சனாலிட்டியை மாற்றணும். நம்ம பர்சனாலிட்டியை மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம். அதாவது இப்ப இன்டர்வியூவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்வியூல நம்ம போய் பேனல் மெம்பர்ஸ் பேசுறோம், பேசி முடிச்சுட்டு போற வழியில யோசிக்கிறோம், நம்ம பேசுனது அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி நம்ம டோரை நாக் பண்ணி பேனல் மெம்பர்ஸ், இன்டர்வியூ மெம்பர்ஸ் உள்ள கேட்கிறோம், மேடம் அவர் சார், நான் முதல்ல பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்காது, நான் திருப்பி ஒரு தடவை பேசுறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? திருப்பி பேசுறேன், என்னை பார்க்க உங்களுக்கு பிடிச்சு போகும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா? இதுல சொல்லுவாங்க,
அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்லயே நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அதுதான் நமக்குள்ள ஒரு நிர்பந்தம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் டைமே ஒரு இன்டர்வியூலயோ ஒரு கிளாஸ்லயோ சின்ன ஒரு இன்டராக்ஷன்லயோ நம்ம பேசும் பொழுது நம்மளை பிடிக்கிற மாதிரி நம்ம பர்சனாலிட்டி எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் நமக்கு தோணுது. நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது நம்ம பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சிம்பிளா பார்ப்போம்.